விடாமுயற்சி படத்துலேருந்து செம்மையான பிடிஎஸ் வீடியோ ஒன்று இறக்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 15 செகண்டில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பிடிஎஸ் வீடியோவாக இருக்குது. ஸோ இந்த பிடிஎஸ் வீடியோ பார்க்கும் போது தெரியுது படத்தோட அந்த ஒர்க்குக்காக எவ்வளோ பேர் மெனக்கிட்டு இருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்டு, நம்ம மகிழ் திருமணியோட டேரக்ஷன் சைடு எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது கைஸ். ஏன்னா அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு அந்த ஒரு லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து முடிச்சது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயமும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த பிடிஎஸ் வீடியோவே அந்தளவுக்கு ஒரு வெறியே எடுத்து பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துருக்கும் இந்த பிடிஎஸ் வீடியோ பார்க்கும்போது. பட் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஸ்பாயிலர் ஆகக்கூடாது இந்த பிடிஎஸ் வீடியோ அப்படின்னு நினச்சிட்டே பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த இடத்துலையுமே ஸ்பாயிலர் ஆகலை. நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ், இந்த ஃப்ரேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்லப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தோட அந்த லொக்கேஷன் அசர்பைஜான் அப்படின்றது மெயினான ஒரு ரோல் படத்தில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனே படத்து கதையை சொல்லுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான இடமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகேக்கு மட்டும் கிரெடிட்ஸ் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏகேக்கு எந்த அளவுக்கு படத்தில் ஸ்கோப் இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாருமே படத்தில் அவங்கவுங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இதில் நம்ம ரெஜினா கசன்ட்ராவாக இருக்கட்டும், அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ஆரவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவாடிக்கா சாங்கோட அந்த ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சிங்கே. ஸோ இது வரைக்கும் ரீசெண்டாக பார்த்து பிடிஎஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் வீடியோ அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சி கைஸ். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பிடிஎஸ் வீடியோ இருக்குது. பட் நான் ரிப்பீட்டடாக பார்க்கல. எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஸ்பாயில் ஆகக்கூடாது, படம் பார்க்குற வரைக்கும் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபேன்ஸ் ஆனால் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே அந்த பிடிஎஸ் வீடியோ நான் பார்த்தேன். இல்லைனா வந்து அந்த பிடிஎஸ் வீடியோ நான் பார்த்துருக்க மாட்டேன். படம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த பிடிஎஸ் வீடியோ பார்த்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அஃபிஷியல் பிடிஎஸ் வீடியோ வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன். ஸோ நீங்கள் பார்க்குறதுனா போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.